வணக்கம். இது நீயே ஒலி பாட்காஸ்ட். நான் உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. நேற்று நம்ம அந்த டீப்சீக் R1 அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பற்றி பேசணும் இல்லையா? அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, என்னங்க சீனாலாம் பண்ணிட்டான், நம்ம பண்ணலையா? இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் இல்லையா அப்படின்னு. இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் தயாராகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இல்லை, இப்போதைக்கு இந்தியா அதை சாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு பேசுகிறாங்க. இது எப்படி எனக்கு பார்த்தேன்னா, நம்ம நம்மளாக ஒன்றும் பண்ண மாட்டோம். பக்கத்து வீட்டுக்காரங்க எதையாவது ஒன்று பண்ணி சாதித்ததுக்கப்புறம் நமக்கு என்னடா இது நம்ம பண்ணலையே அப்படிங்கிற அந்த ஒரு பரபரப்பு தான். மற்றபடி நம்ம கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் எல்லாம் வேறு விஷயங்களில் இருக்கிறதுனால நாம் இதில் பெருசாக ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ணலை, இல்லை ரிசர்ச் எல்லாம் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு நம்ம சைனா பொருட்கள் தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். நான் இந்த ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ஃபோனு, நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த மைக்கு, அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்டாண்டு எல்லாமே சைனா தான். ஸோ அதனால் ஒரு ஏஐயும் நம்ம சைனா ஏஐ பயன்படுத்துகிறதால எந்த தப்பும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஏஐ ரொம்ப பார்ஷியாலிட்டியானது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது ஏஐ நிபுணர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது சைனா ப்ராடக்ட்டு, அதனால் இது ஆபத்தானது, இது ரொம்ப பார்ஷியலாக இருக்கும் அப்படின்னு. உண்மையில் ஏஐ அப்படிங்கிறதே ரொம்ப பார்ஷியலான ஒன்று தான். அது இந்த எல்எல்எம் அப்படிங்கிற அந்த மாடலில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்ஷியலான ஒன்று தான். ஸோ இருக்கிற கொல்லியில் இதுவும் ஒரு கொல்லி, அவ்வளோதான். நமக்கு என்ன தேவையோ அது பயன்படுத்திக்க வேண்டியது தான். நமக்கு ஒரு டூல், குறைஞ்ச வேலையில் மலிவாக ஒரு டூல் கிடைக்குது, அதை பயன்படுத்திக்க போகிறோம். மற்றபடி நீங்கள் எல்லோரும் டீப்சீக் R1 ட்ரை பண்ணி பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயன்படுத்துங்க. நான் பெரும்பாலும் கிளாடுன்னு ஒரு ஏஐ இருக்குது, அது பயன்படுத்துகிறேன். அப்புறம் ஜெமினியும் பயன்படுத்துவேன், கூகுளோடது. ChatGPTயும் சில சமயங்களில் பயன்படுத்துகிறேன். ஸோ இப்போ அதோட ஒன்று, நமக்கு ஒரு யூஸராக எது வசதிப்படுதோ அதை நம்ம பயன்படுத்திக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் நேற்று பேசின விஷயங்களோட ஒரு தொடர்ச்சி, ஒரு ஃபாலோ அப்னு வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நான் நேற்று ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்தியா டுடேயில் ஒரு ஆர்டிக்கிள் எதை பற்றினா, ஸ்வீடன் மறுபடியும் டெக்ஸ்ட் புக்குக்கே திரும்புகிறாங்க அப்படின்னு. ஸ்வீடன் டெக்ஸ்ட் புக்குக்கு திரும்புகிறாங்கன்னா என்னென்னா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக ஸ்கூல் லெவலில் டிஜிட்டல் ஃபஸ்ட் அப்படிங்கிற அப்ரோச்சு தான் வச்சுருந்துருக்காங்க. டிஜிட்டல் ஃபஸ்ட்டு தான் அவங்க ஊரில் குழந்தைங்களுக்கு கல்வி கற்பிக்கிற முறையில் நவீன விஷயங்களை புகுத்துறாங்க. எப்படின்னா, பாடநூல்கள்லாம் தவிர்த்துட்டு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் வைக்கிறது, அப்புறம் டேப்பில் அவங்களுக்கு சொல்லித்தரது, டேப் மூலமாக படிக்க வைக்கிறது, இப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க. முழுக்க டிஜிட்டல். 15 ஆண்டுகள் இந்த மாடலில் இந்த டிஜிட்டல் மாடலை ட்ரை பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருக்காங்க. இது ரொம்ப பெரிய பாதிப்பு உண்டாக்கியிருக்கு குழந்தைங்களுக்கு. முக்கியமாக அவங்களுடைய அந்த கவனம், அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கு இல்லையா, கவனத்திற்கான அந்த கால அளவு அது ரொம்ப குறைஞ்சிருக்கு. அவங்களோட எழுதுகிற படிக்கிற ஸ்கில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 104 மில்லியன் யூரோ செலவில் மறுபடியும் எல்லோரும் டெக்ஸ்ட் புக் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து மறுபடியும் பழைய முறைக்கே ஸ்வீடன் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியா, நம்ம அப்போ இந்தியாவும் அந்த மாதிரி ஆயிடணுன்னா அப்படியெல்லாம் தேவையில்லை. இந்தியாவில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இன்னமும் நம்ம டெக்ஸ்ட் புக் அப்ரோச்சில் தான் இருக்கோம். ஓரளவுக்கு சின்ன இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. டேப் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப எலிட்டான ஸ்கூல்ஸில், பெரிய கம்யூனிட்டி, பெரிய பணக்கார குழந்தைகள் படிக்கிற பள்ளிகளில் மட்டும்தான் இதெல்லாம் இன்னும் இந்த டிஜிட்டல் ஃபஸ்ட் அப்ரோச்செலாம் இந்தியாவில் இருக்குது. இன்னும் 90% பள்ளிகளில் ஒரு ப்ராப்பரான கம்ப்யூட்டர் வசதி கூட இல்லாத ஒரு
நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் ஸ்வீடனோட நம்மளை கம்பேர் பண்ணிக்க தேவையில்ல. இல்லை ஸ்வீடனை பார்த்து ஓகே நம்ம வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நம்ம இன்றைக்கி கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸ்வீடனில் எப்படி இந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து குழந்தைங்க மத்தியில் குறைஞ்சிருக்கோ, அதே போல் தான் இந்தியாவிலையும் குழந்தைங்க மத்தியில் இந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சமீபத்தில் வந்து ஒரு ரிப்போர்ட் ஏஎஸ்எம்ஆர்னு நினைக்கிறேன் அந்த ரிப்போர்ட் பேர். அந்த ரிப்போர்ட் படி, அதாவது அந்த ரிப்போர்ட் பேர் என்னென்னா ASER ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. வருஷம் நம்ம ஸ்கூல் குழந்தைங்களை வந்து ஆய்வு பண்ணி அந்த ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுபடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, நம்ம இந்தியாலாம் விட்டுடலாம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களில் ஒரு 50% குழந்தைங்களுக்கு இந்த ரீடிங் ஸ்கில்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு குழந்தைங்க படிக்கிற விஷயங்களை கூட சரியாக அவங்களால முழுமையாக படிக்க முடியறதில்லை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனை தான். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வந்து வாசிப்பு, படிக்கிறது, புக் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அப்சல்யூட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு பொழுதுபோக்கு அப்படிங்கிறதே டிவி இல்லைன்னா ஓடிடியில் படம் பார்க்குறது, இல்லை ஃபோனில் ரீல்ஸ் பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ரீடிங் ஹேபிட் அப்படிங்கிறது சுத்தமாக குறைஞ்சி போயிட்டே இருக்குது. நான் வந்து சமீபமாக நிறையா லைப்ரரிஸ்க்கு போகிறேன். லைப்ரரிஸில் போய் புக்ஸை ரெஃபரன்ஸ்க்காக படிக்கிறது, இல்லை நான் பொழுதுபோக்குக்காக படிக்கிறது இப்போல்லாம் வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஊரில் இருக்க மிகப்பெரிய லைப்ரரி வந்து அண்ணா லைப்ரரி. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000-லேருந்து 2000 மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. நிறையா புத்தகங்கள் படிக்கிறத நான் அங்கே பார்க்குறேன். ஆனால் அவங்க என்ன புத்தகங்கள் படிக்கிறாங்கன்னா, ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான புத்தகங்களை தான் அவங்க வந்து தேடி தேடி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி வாசிப்பு அப்படிங்கிறது அந்த லெவலில் மாறிடுச்சு. அது மூலமாக ஏதாவது கிடைக்கும், அது மூலமாக நம்ம வந்து ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதலாம், ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா மட்டும்தான் குழந்தைங்க புத்தகங்களை நோக்கி போகிறாங்க. இல்லைன்னா புத்தகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வழக்குழிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வாசிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போகுது. அவங்களுக்கு வந்து கதைகள் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பழக்கத்தை வந்து நம்ம உருவாக்குறதே இல்லை. அவங்களுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது இல்லை. நம்ம வந்து புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட குறைஞ்சிருச்சு. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்ன வேணாலும் வாங்கி தருவோம், ஆனால் புத்தகங்கள் வாங்கி தரதில்லை. அப்போ அவங்க எப்படி அது படிக்கிறதுக்கான சூழல் உருவாகும் அப்படின்றது தெரியல. முக்கியமாக குழந்தைங்கள லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த பழக்கமும் நமக்கு குறைஞ்சிருச்சு. குழந்தைங்கள லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போகணும், அவங்களுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்தணும், இந்தந்த புத்தகங்களை படிங்கன்னு அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும். புத்தகங்கள் படிக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஆனால் என்னென்னா, பெரும்பான்மையான நேரங்களில் நம்ம குழந்தைங்கள லைப்ரரிக்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறது கிடையாது, அவங்களுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது கிடையாது. சரி, வேறு என்ன பிரச்சனை அப்படின்னா, குழந்தைங்க நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் ரெப்ளிகேட் பண்ணுவாங்க எப்போவுமே. நாம் படிக்கிறோமா அப்படின்னா நாமளும் படிக்கிறதில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தானே அவங்களும் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், பெரும்பான்மை நேரத்தில் ஸ்க்ரீன் முன்னாடி நேரம் செலவழிக்கிறோம். இதனால் என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்களும் அதை பார்த்து வளரும்போது அப்போ அவங்க இதை கற்றுக்குறாங்க. ஓகே, போர் அடித்தா நம்ம ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்துடணும், ரீல்ஸ் பார்க்கணும், யூடியூப்பில் வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை தான் அவங்க கற்றுக்குறாங்க. நம்ம வீட்டில் வந்து நம்மள எத்தனை பேர் ஒரு மாலை நேரத்துலையோ இல்லை ஒரு காலை நேரத்துலையோ உட்காந்து ஒரு புத்தகத்தை வந்து வாசிக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அது ரொம்ப 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 குறைவாக இருக்கும். நாமளே அதை பண்ணுறது கிடையாது. ஆனால் நம்ம குழந்தைங்க மட்டும் அதை பண்ணணும்னு நம்ம ரொம்ப எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். நாம் புத்தகங்கள் வாங்கிறதில்ல, நாம் படிக்கிறதில்ல, நாம் வந்து
படிக்கிற புத்தகங்களை பற்றி உரையாடுறதில்ல. நமக்குள்ள எத்தனை குடும்பங்களில் புத்தகங்களை பற்றின ஒரு உரையாடல் வந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப கம்மி. யாரும் புத்தகங்கள் படிக்கிறது கிடையாது. அப்போ இப்படி நம்ம இருக்கும் காலத்தில் நம்ம குழந்தைங்க மட்டும் புத்தகங்கள் படிக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்த்தோம்னா அது எப்படி நடக்கும்? நம்ம அட்டென்ஷன் ஸ்பேனே இதில் போகுதாமா, ஏரோப்ளேனில் போகுதாமா. இதில் நம்ம வந்து குழந்தைங்க அட்டென்ஷன் ஸ்பேனை பற்றி நம்ம வந்து எப்படி கவலைப்பட முடியும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்போது நம்ம முதல்ல மாறணும். மாற வேண்டியது குழந்தைங்க இல்லை, மாற்ற வேண்டியது குழந்தைங்கள இல்லை. முதல்ல நம்ம மாறணும். அவங்களுக்கு நம்ம காட்டணும், நம்ம படித்ததை அவங்களோட உரையாடணும், நம்ம படித்ததை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லணும். அதை வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நம்ம லைப்ரரிக்கு போகணும், அவங்கள கூட்டிகிட்டு போகணும், அவங்களுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்தணும். ரெண்டாவது புக் ஃபேர் மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அழைச்சிட்டு போகணும், அவங்கள கூட்டிகிட்டு போய் புத்தகங்களோட முக்கியத்துவத்தை வந்து சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மாலுக்கு போய் 2000 செலவு பண்ண தயாராக இருக்கும் ஒரு சினிமா பார்க்குறக்கு. ஆனால் ஒரு புத்தகம் ஒரு 100 அப்படின்னு, ஒரு குழந்தைங்க புத்தகம் ஒரு 100 150 இருக்குன்னா அந்த செலவு பண்ண நமக்கு ரொம்ப தயக்கம் இருக்குது. அப்புறம் வீட்டில் வந்து ஒரு சின்ன அலமாரி வச்சு அதில் நிறைய புத்தகங்கள் வைக்கிறது அப்படிங்கிறத ஒரு பழக்கமாக மாற்றணும். அடிக்கடி அதை வந்து அப்படியே விட்டுறாமல் அந்த புக்கை எடுத்து படிக்கிறது, அந்த புக்கை பற்றி பேசுகிறதுன்றது கொண்டு வரணும். இதெல்லாம் பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஆர்வம் வரும். அதே மாதிரி அரசு லெவலில் அவங்க வந்து இந்த வாசிப்பு பழக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய முயற்சிகள் கொண்டு வரணும். குறிப்பாக ஸ்கூல் லெவலில் வாசிப்பு அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு நோக்கத்தை கொண்டதாக இல்லாமல் அதை ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியான விஷயமாக மாற்றாத வரைக்கும் நம்மளால் இந்த வாசிப்பு பழக்கத்தை குழந்தைங்கக்கிட்ட கொண்டு போக முடியாது. வாசிப்பு பழக்கத்தை வந்து ரொம்ப இதுவாக ஒரு தீவிரமான விஷயமாகவே நம்ம வந்து கொஞ்சம் வருஷமாக மாற்றி வச்சுருக்கோம். அது அப்படிலாம் இல்லை. வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஃபன்னான ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல குழந்தைங்க மத்தியில் மனசில் பதிய வைக்கணும். ஏன்னா புக் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறதே மார்க்குக்காக தான், நல்ல வேலைக்கு போகணுன்றதுக்காக தான், நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்காக தான். அப்படிலாம் இல்லை. ஒரு புக் எடுத்து படிக்கிறதுன்றது ஒரு மகிழ்ச்சிக்கானது, ஒரு ஜாலியானது. அதில் நிறைய கதைகள் இருக்கும், அதில் புது புது உலகங்களை நமக்கு காட்டும். அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம சொல்லணும் முதல்ல குழந்தைங்கக்கிட்ட. நம்ம அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. நம்ம வந்து உட்காந்து சீரியல் பார்க்குறோம், இல்லைன்னா டிவி பார்க்குறோம், படம் பார்க்குறோம் அப்படின்னா குழந்தைங்களும் அதை தான் பார்க்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம மாற்றணும். அதுதான் த வே ஃபார்வர்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னா அது நம்மக்கிட்டேருந்து உருவாகணும். அந்த மாற்றம் நாம் தான் அந்த மாற்றமாக இருக்கணும். ஸோ குழந்தைங்கள முக்கியமாக லைப்ரரிஸ்க்கு கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா நம்மளால் எல்லா நேரத்துலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது ஒரு புக்கு வாங்கிறது அப்படிங்கிறத. ரெண்டாவது, என்ன புக்கு வாங்குறதுலேருந்து நமக்கு பெரிய குழப்பம் இருக்கும். அங்கே லைப்ரரிக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா அங்கே நிறையா நூல்கள் இருக்கும். குறிப்பாக இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் பெரிய பெரிய லைப்ரரிகள் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அண்ணா லைப்ரரி இருக்குது, கலைஞர் லைப்ரரி இருக்குது. இதை ஒரு சுற்றுலாவாக கூட்டிகிட்டு போங்க. ஏதோ ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நேராக கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. கூட்டாமருந்து படிக்கலாம், ஒரு குரூப்பாக படிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி படிக்கலாம். இல்லை ஒரு ரீடிங் ஹவர் அப்படின்னு ஒரு நாளில் ஏதோ ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம படிக்க போகிறோம், வாசிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ பெசன்ட் வந்து ஒரு ரீடிங் கிளப் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எவ்ரி வீக் காலையில் 6 to 8 வரைக்கும் பீச்சில் உட்காந்து படிக்கிறாங்க, வாசிக்கிறாங்க. வாசிச்சதை அதுக்கப்புறம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சின்ன சின்ன பசங்க தான். சின்ன பசங்கன்னா குழந்தைங்கள எபவ் 20 to 25, 18 to 25 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான். அவங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து புத்தகங்கள் படித்து அந்த புத்தகத்தில் அவங்க என்ன படிச்சுக்கிட்டாங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்க வந்து அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அந்த ஒரு கம்யூனிட்டி வந்து க்ரோ ஆகுது. நிறைய பேர் அதில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க புதுசாக புத்தகங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. நான் வந்து இந்த வீக் வந்து இந்த புக்கை படித்தேன், இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் எல்லோரும் இதை படிங்க அப்படின்னு அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான கம்யூனிட்டிஸ் வந்து நமக்குள்ளே உருவாகணும். அதை முதல்ல வீட்டிலையே நீங்கள் அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ படித்ததை குழந்தைங்களோட பகிர்ந்துக்கங்க.
வீட்டில் இருக்க மனைவியோடையோ கணவரோடையோ பகிர்ந்துக்கங்க. இந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டி உருவாகும் போது என்ன ஆகும்னா நம்ம வந்து வாசிப்பு பழக்கம் அதிகமாகும். ஏன் இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு சார்? இன்றைக்கி வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு ஆன்லைனில் கிடைக்கிது. ChatGPT பற்றி பேசுகிறீங்க, DeepSeek AI வந்துடுச்சு. எதுக்காக வாசிக்கணும் அப்படின்னா, வாசிப்புன்றது வந்து வெறும் ஒன் மினிட். வாசிப்பு அப்படிங்கிறது வெறும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டூல் இல்லை, ஒரு கதை படிக்கிறதுக்கான டூல் மட்டுமே இல்லை. அது வந்து உங்களை ஒரே ஒரு செயலில் அதிக நேரம் நிறுத்தி வைக்கக்கூடியது, ஒரு செயலில் கவனத்தை செலுத்த உதவக்கூடியது. இன்றைக்கி உலகத்தோட மிகப்பெரிய பவர் எது தெரியுங்களா? அட்டென்ஷன் ஸ்பேன் தான். நீங்கள் எவ்வளோ நேரம் ஒரு விஷயத்தில் கவனத்தோடு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு மனிதனோட சூப்பர் பவர். ஏன்னா அதை பிரேக் பண்ணுறதுக்காக தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அல்காரிதமும் அதுக்கு தான் போராடிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தில் அட்டென்ஷன் அதிகமாக கொடுக்கறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக மாறுது. அதுவும் நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு அடுத்த தலைமுறைக்கும் அது ரொம்ப 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 முக்கியமாக மாறுது. ஸோ அதனால் புத்தகம் படிக்கிறதுன்றது வெறும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது இல்லை கதை படிக்கிறதுன்றதை தாண்டி அது ஒரு ப்ராக்டிஸ். இன்றைக்கி வந்து எப்படி தியானம் பண்ணுறத நம்ம வந்து எல்லாருக்கும் வலியுறுத்துகிறோமோ அது மாதிரி புத்தகம் படிக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ப்ராக்டிஸாக மாறுது. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமான புத்தகங்கள் படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் ஒரு விஷயத்தில் அதிக நேரம் கவனம் செலுத்த முடியும். ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து 30 செகண்ட் ஆயிடுச்சுன்றான், 7 செகண்ட் 8 செகண்ட்றான். ஒரு விஷயத்தை நம்மளால் அவ்வளோதான் ஒரு கவனம் செலுத்தி பண்ண முடியுன்றான். அப்போ அது நம்ம வாழ்க்கை முறை எவ்வளோ பாதிக்கும், நம்ம எதை செஞ்சாலுமே அதை முழு கவனத்தோடு செய்ய முடியாமல் போகுது இல்லையா? அப்போது இந்த முழு கவனத்தை செலுத்துறதுக்கான ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இந்த வாசிப்பு தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த வாசிப்பில் குழந்தைங்களோட கவனம் இருக்கு இல்லையா, அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் குழந்தையோட அட்டென்ஷன் ஸ்பேனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான வழி புத்தக வாசிப்பு. என்ன புக்கு வாங்கி வாசிக்கிறது, அவங்களுக்கு என்ன புக் வாங்கி கொடுக்குறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குன்னா அவங்கள லைப்ரரி கூட்டிகிட்டு போங்க. அங்கே ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கும், குழந்தைங்களுக்கான நூல்கள். அது எல்லாத்தையும் வாங்கி அது எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துங்க. அவங்க எந்த புத்தகங்கள் அதிகமாக படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி தமிழில் குழந்தைகள் நூல்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி வந்து விலியன், அப்புறம் விஷ்ணுபுரம் சரவணன், அப்புறம் முருகேஷ், அந்த மாதிரி நிறையா பேர் வந்து நூல்கள் எழுதுகிறாங்க. ஆயிஷா நடராஜன் இருக்கார், யூமா வாசுகின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார். நீங்கள் வந்து தமிழில் பஞ்சமே இல்லை, இன்றைக்கும் நிறைய நூல்கள் எழுதப்படுது. பாலபாரதி அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார். அவர் வந்து விதவிதமான புத்தகங்கள் எழுதிக்கிட்டே இருக்கார். இப்படி எனக்கு ஞாபகத்தில் வரக்கூடிய பெயர்கள் மட்டும் சொல்கிறேன். மேபி இன்னொரு நாள் நம்ம வந்து என்னென்ன புக்கெல்லாம் வாங்கலான்னு ஒரு லிஸ்ட்டு நான் ஒரு நாள் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எழுத்தாளர்கள் நிறைய நல்ல நூல்கள் எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து அது தெரியவே மாட்டேங்குது. ஸோ நம்ம முதல்ல குழந்தைங்களுக்கு என்னென்ன புக் இருக்குன்றது அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு டேஸ்ட் கொடுக்கணும், நம்ம வாசிப்போட டேஸ்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு வாசிப்பு அப்படிங்கிறதே ஒரு 15-18 வயசு வரைக்கும் அது எக்ஸாமுக்கு படிக்கிறதா தான் வச்சுருக்கோம். அப்படி இல்லை, எக்ஸாம் படிக்கிறதுக்கு மட்டும் வாசிப்பு கிடையாது, டெக்ஸ்ட் புக் படிக்கிறது மட்டும் வாசிப்பு கிடையாது. அதுக்கு வெளியே பெரிய வாசிப்பு உலகம் இருக்குது. அது உங்களுக்கு புது விஷயங்களை அறிமுகப்படுத்தும், உங்களுடைய மூளையை வந்து பயிற்றுவிக்கும். இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கலாம், அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கலாம். ஸோ எப்படின்னா இது வந்து இது ரொம்ப சிரமமான ஒரு காரியம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்கள வாசிக்க வைக்கிறது எடுத்தோன்னே உடனே நீங்கள் புக் எடுத்து கொண்டு போய் கொடுத்தோன்னா அவங்களாம் இன்றைக்கி படிக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு முயற்சி செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வாசிப்பு பழக்கத்தை அறிமுகப்படுத்துங்க, அதை பற்றி பேசுங்க, ஏன் படிக்கணுன்றது அவங்களுக்கு புரிய வைங்க. ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி உலகத்தில். ஸோ அதனால தான் நான் ஸ்வீடன் பற்றி சொன்னேன். ஸ்வீடன் வந்து ஏன் இது திரும்பி போகிறாங்க அப்படிங்கிறது
அங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இன்றைக்கி இந்த வாசிப்பு பழக்கத்தை வந்து திருப்ப மக்களுக்கு கொண்டு போகிறாங்க. எல்லோரும் அதை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்துங்க, செய்யுங்க. நிச்சயமாக அப்படி செய்யும்போது உங்கள் குழந்தைங்கள் இன்னும் கூட அதிகமாக கவனத்தோடு இருப்பாங்க, நல்லா வாசிக்க ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு எழுத ஆரம்பிப்பாங்க, அவங்களோட ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆகும். அதே மாதிரி நீங்களும் படிங்க. அவங்கள மட்டும் நம்ம பூமர்ஸ் ஆகிட்டோம், அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு மட்டும் அறிவுரை சொல்லிட்டுருப்போம். அப்படி இல்லை, நம்மளும் வாசிக்க ஆரம்பிக்கணும், அவங்களுக்கு வாசித்ததை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கணும், தொடர்ச்சியாக அதை பற்றி பேச ஆரம்பிக்கணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. நிச்சயமாக அப்படியெல்லாம் செய்யும்போது என்ன ஆகும்னா, நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அந்த மாற்றங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றங்களாக இருக்கும். ஸோ இதோட இன்றைக்கி டாப்பிக்கை நம்ம முடிச்சுக்கலாம். எப்பவும் போல் என்ன வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் கவனத்தோடு செய்யுங்க. நீங்கள் டிரைவிங் பண்ணலாம், குக்கிங் பண்ணலாம், வாக்கிங் போகலாம். எதை செய்தாலும் முழு கவனத்தோடு, அதில் முழுமையான ஈடுபாட்டோடு செய்யுங்க. இந்த நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறந்த நாளாக இருக்கும். நிறைய ஸ்மைல் பண்ணுங்கள். ஸ்மைல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திக்கங்க. வாய்ப்பே இல்லைனாலும் சும்மாவாத்தும் ஸ்மைல் பண்ணுங்கள். நிறைய ஸ்மைல் பண்ணும்போது நம்ம பாடியும் மைண்டும் நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருங்க. நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான டாப்பிக்கோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட்.